வணக்கம். கண்டிஷனிங் மற்றும் டீப் கண்டிஷனிங் ப்ரொசீஜர் குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். கண்டிஷனிங் மற்றும் டீப் கண்டிஷனிங் செய்வதற்கு கிளையண்டை ப்ரிப்பேர் செய்தல், கண்டிஷனிங் மற்றும் டீப் கண்டிஷனிங் ப்ரொசீஜர்களை மேற்கொள்ளுதல். கண்டிஷனிங் மற்றும் டீப் கண்டிஷனிங் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல்கள்: காட்டன் தேவையான அளவு, ஷாம்பூ, கண்டிஷனர், லீவ்-இன் கண்டிஷனர், டீப் கண்டிஷனர், டவல்கள் தேவைக்கு ஏற்ப, சலோன் சிங்க். கண்டிஷனர் மற்றும் டீப் கண்டிஷனர் அப்ளை செய்யும் ப்ரொசீஜரில் இருந்து நாம் தொடங்கலாம். முதலில் முடிக்கு ஷாம்புவை பயன்படுத்தி ஷவரில் வாஷ் செய்ய வேண்டும். ஷாம்பு அப்ளை செய்யும் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் செய்யப்பட்டவுடன் கண்டிஷனர் பாட்டிலில் குறிப்பிடப்பட்டது போல ₹1 காயின் சைஸ் அளவிற்கு கண்டிஷனரை பயன்படுத்த வேண்டும். தேவையான அளவு கண்டிஷனரை எடுத்து ஸ்மூத் ஃபோம் வரும் வரை உள்ளங்கைகளில் வைத்து ரப் செய்ய வேண்டும். இப்போது ஈரமான முடியில் நுனி வரை ஈவனாக ஸ்ப்ரெட் செய்ய வேண்டும். கண்டிஷனர் மாய்ஸ்சரை ரீஸ்டோர் செய்ய உதவுகிறது, மேலும் முடியை சாஃப்ட், ஸ்மூத் மற்றும் அதிக மேனேஜபிளாக உணர செய்கிறது. முடியை ப்ராப்பராக ஹைட்ரேட் செய்வதற்கு ஹேர் ஸ்ட்ராண்டுகள் முழுவதும் கண்டிஷனரை யூனிஃபார்மாக அப்ளை செய்ய வேண்டும். நீளமான முடிக்கு சின் லெவலில் இருந்து நுனி வரை ஸ்ப்ரெட் செய்ய வேண்டும். ஸ்கேல்பில் கண்டிஷனரை அப்ளை செய்யக்கூடாது. பின்னர் முடியின் நுனியில் கண்டிஷனர் நன்றாக வேலை செய்வதற்காக உங்களது விரல்களை அல்லது ஒரு வைட் டூத் கோம்பை பயன்படுத்த வேண்டும். 5 நிமிடங்கள் அல்லது லேபிளில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்களின் படி முடியை அப்படியே விட வேண்டும். அதிகபட்ச அப்சார்ப்ஷனுக்கு ஒரு ஷவர் கேப்பை கொண்டு கவர் செய்வது நல்ல பலனளிக்கும். இப்போது கண்டிஷனரை முழுவதுமாக அலச வேண்டும். இப்போது லீவ்-இன் கண்டிஷனரை பயன்படுத்துவது குறித்து பார்க்கலாம். லீவ்-இன் கண்டிஷனர்கள் முடிக்கு லாங் லாஸ்டிங் மாய்ஸ்சர் மற்றும் ஹைட்ரேஷன் அளிப்பதற்காக டிசைன் செய்யப்பட்டுள்ளது. ஷாம்பூ மற்றும் கண்டிஷனர் அப்ளை செய்யப்பட்ட பின்னர் மாய்ஸ்சரை லாக் செய்வதற்கும், ட்ரை அல்லது டேமேஜ்டு ஹேர் இருப்பவர்களுக்கு ட்ரைனஸிலிருந்து தடுக்கவும் இவை அப்ளை செய்யப்படுகின்றன. ஷவருக்கு பின்னர் முடியில் இருக்கும் நீரை அகற்றுவதற்கு டவல் ட்ரை செய்ய வேண்டும். முடி ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும், ஆனால் அதிக ஈரமாக இருக்கக்கூடாது. கிளையண்டின் முடிக்கு ஏற்றபடி பொருத்தமான ஒரு லீவ்-இன் கண்டிஷனரை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிளையண்டின் முடியின் லென்த் மற்றும் திக்னஸை பொறுத்து சிறிதளவு லீவ்-இன் கண்டிஷனரை உங்களது உள்ளங்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். லீவ்-இன் கண்டிஷனரை உள்ளங்கையில் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் வரை உங்களது உள்ளங்கைகளை தேய்க்க வேண்டும். இது கிளையண்டின் முடியில் ஈவனாக அப்ளை செய்யப்படுவதை உறுதி செய்கிறது. முடியின் மிட் லென்த்திலிருந்து எண்ட் வரை லீவ்-இன் கண்டிஷனரை அப்ளை செய்ய வேண்டும். ஹேர் ரூட்களை பாதுகாக்க ஸ்கேல்பில் நேரடியாக அப்ளை செய்வதை தவிர்க்க வேண்டும். உங்களது விரல்களை அல்லது ஒரு வைட் டூத் கோம்பை பயன்படுத்தி முடி முழுவதும் கண்டிஷனரை ஈவனாக அப்ளை செய்ய வேண்டும். முடியை காற்றில் காய வைக்க வேண்டும் அல்லது கிளையண்டின் விருப்பத்திற்கேற்ப ஹீட் ஸ்டைலிங் டூல்களை பயன்படுத்த வேண்டும். இறுதியாக கிளையண்டின் விருப்பப்படி முடியை ஸ்டைல் செய்ய வேண்டும். லீவ்-இன் கண்டிஷனர் ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியரை கொடுக்கிறது மற்றும் ஸ்டைலிங் ப்ராசஸ் முழுவதும் முடியை மாய்ஸ்சரைஸ்டாக வைக்கிறது. இப்போது
டீப் கண்டிஷனரை பயன்படுத்துவது குறித்து பார்க்கலாம். டீப் கண்டிஷனர்கள் ரிச் கான்சென்ட்ரேட்டட் இன்கிரீடியன்ட்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. அவை ஹேர் ஷாஃப்டில் ஆழமாக ஊடுருவி இன்டென்ஸ் மாய்ஸ்சர் மற்றும் ஹைட்ரேஷனை வழங்குகிறது. இது மாய்ஸ்சர் பேலன்ஸை ரீஸ்டோர் செய்ய, ட்ரைனஸை தடுக்க மற்றும் முடியை சாஃப்ட், ஸ்மூத் மற்றும் அதிக மேனேஜபிளாக வைத்திருக்க உதவுகிறது. டீப் கண்டிஷனர்கள் வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் அல்லது முடியின் கண்டிஷனை பொறுத்து தேவைப்பட்டால் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். கிளையண்டின் முடியில் டீப் கண்டிஷனரை எஃபெக்டிவாக அப்ளை செய்வதற்கு பின்வரும் ஸ்டெப்களை பின்பற்ற வேண்டும். முடி ஈரப்பதத்துடன் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும், ஆனால் அதிக ஈரமாக இருக்கக்கூடாது. அதிகப்படியான நீர் டீப் கண்டிஷனரை டைல்யூட் செய்து அதன் எஃபெக்டிவ்னஸை குறைத்துவிடும். முடியை செக்ஷன்களாக பிரிப்பதிலிருந்து தொடங்க வேண்டும். டீப் கண்டிஷனரை தாராளமாக எடுத்து ஒரு செக்ஷனில் அப்ளை செய்ய வேண்டும். மிட்லென்த்திலிருந்து தொடங்கி நுனி வரை அப்ளை செய்ய வேண்டும். உங்களது விரல்கள் அல்லது ஒரு வைட் டூத் கோம்பை பயன்படுத்தி முடியில் டீப் கண்டிஷனரை மசாஜ் செய்ய வேண்டும். ப்ராடக்ட் லேபிளில் குறிப்பிட்டுள்ள டைம் பீரியட் வரை அப்படியே வைத்திருக்க வேண்டும். பொதுவாக இது முடிக்கு தேவைப்படும் கண்டிஷனிங் லெவலை பொறுத்து 10 முதல் 30 நிமிடங்கள் வரை இருக்கும். கண்டிஷனர் முடியில் நன்றாக ஊடுருவ ஒரு முக்கிய குறிப்பு: முடியை ஒரு ஷவர் கேப் கொண்டு கவர் செய்யலாம் அல்லது ஒரு வார்ம் டவல் கொண்டு சுற்றி வைக்கலாம். இந்த ஹீட்டானது ஹேர் கியூட்டிகல்களை ஓபன் செய்து டீப் கண்டிஷனர் அதிக எஃபெக்டிவுடன் ஊடுருவ உதவுகிறது. தேவையான கால அளவு வரை அப்படியே வைத்திருக்க வேண்டும். அதன் பின்னர் குளிர்ந்த அல்லது வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்தி கண்டிஷனரை முழுவதுமாக அலச வேண்டும். ஒரு கண்டிஷனரை தேர்வு செய்யும் போது முடியின் தன்மை மற்றும் ஸ்டைலிங் ரொட்டீனை கன்சிடர் செய்ய வேண்டும். வெவ்வேறு ஹேர் டெக்ஸ்சர்களின் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் மற்றும் எதிர்பார்த்த பலன்களுக்கு வெவ்வேறு இன்கிரீடியன்ட்கள் தேவைப்படும். முடியை தினமும் ப்ளோ ட்ரை செய்தாலோ அல்லது அடிக்கடி கலரிங் செய்தாலோ ட்ரை மற்றும் கோர்ஸ் ஆகிவிடும் என்பதால் அதற்கு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் தேவைப்படும். முடி ப்ளீச், கலர் அல்லது பெர்ம் செய்யப்பட்டிருந்தால் கூடுதல் வியர் மற்றும் டியர் ஏற்படும். அதனால் கலர்ட் அல்லது கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேருக்கு என தயாரிக்கப்பட்ட ஷாம்பூ மற்றும் கண்டிஷனரை பயன்படுத்த வேண்டும். கிளையண்ட்களுக்கு சியூட்டபிள் ப்ராடக்டை நீங்களே ரெக்கமெண்ட் செய்யலாம். சிலருக்கு மற்றவர்களை விட திக்கான ஹேர் ஷாஃப்ட்கள் இருக்கும். இது போன்ற ஹேர் டைப்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிஷனரை தேர்வு செய்ய வேண்டும். இது முடியை பெட்டராக ஹீல் செய்து முடியை ப்ரொடெக்ட் செய்யும். கர்லி ஹேர் பொதுவாக ட்ரை மற்றும் ஃப்ரிஸியாக இருக்கும். அதனால் தலையில் கண்டிஷனரை ஈவனாக ஸ்ப்ரெட் செய்வதற்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். கண்டிஷனரை முடியில் மட்டுமே அப்ளை செய்ய வேண்டும். விரல்களை அல்லது ஒரு வைட் டூத் கோம்பை பயன்படுத்தி முடி முழுவதும் கண்டிஷனரை ஈவனாக அப்ளை செய்ய வேண்டும். வெவ்வேறு ஹேர் டெக்ஸ்சர்களின் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் மற்றும் எதிர்பார்த்த பலன்களுக்கு வெவ்வேறு இன்கிரீடியன்ட்கள் தேவைப்படும். கண்டிஷனர் முடியில் நன்றாக ஊடுருவுவதற்கு முடியை ஒரு ஷவர் கேப் கொண்டு கவர் செய்யலாம் அல்லது ஒரு வார்ம் டவல் கொண்டு சுற்றி வைக்கலாம். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். கண்டிஷனிங் மற்றும் டீப் கண்டிஷனிங் ப்ரொசீஜர் குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.